ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆக்குறதுக்கும் ஒரு சூப்பரான லட்டு ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்னென்னா நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பொருளெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம லட்டுவாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். இதுக்கு இரும்பு சட்டி யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீடில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி நம்ம வெயிட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா வெடிக்கும், அதனால அப்பப்போ மூடி வச்சு வறுத்துக்கோங்க. இது 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருந்தோம்ல, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு நம்ம எந்த கப்பில் அளந்துருக்கோமோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையுமே அளந்துக்கோங்க. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிக்க ஆரம்பித்து வெள்ளை கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடும்போது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வறுபட்டுரும். இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், கால்சியம், அயன் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. எலும்புகளுக்கு, பற்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹார்மோன்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேரை ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கும் முன்கூட்டி நரைக்கிறத தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது நம்ம ஹார்மோன்ஸை பார்த்திங்கன்னா பேலன்ஸாக வச்சுக்கிறதுனால இர்ரெகுலர் பீரியட்ஸை கூட பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆகும். இது இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ பூசணி விதை பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் கரைச்சி நம்ம இதயத்தை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு நல்ல சீரான தூக்கத்தை கொடுக்கறதுக்கும், செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும், மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபாலை பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வறுத்தது தான், இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ஹேர் அண்ட் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. இதில் பார்த்திங்கன்னா பயோட்டின் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலை பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடியை நல்லா ஆரோக்கியமாக நீளமாக வளர வைக்கும். நிலக்கடலை டெய்லி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. இது நல்லா வறுபட்டுருச்சு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் சீட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதையும் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஜார் அப்படிங்கிறதுனால நான் 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இனிப்புக்காக நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொருட்கள்லாம் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. வெல்லத்தை தட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம அழுத்தி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் உருக்காமல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம சேர்க்கும்போது லட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக தான் வந்து பார்த்திங்கன்னா உருட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக கூட வந்து பார்த்திங்கன்னா லட்டுவாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் நார்மலான உருண்டையாக கூட உருட்டிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10-15 நாளைக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 லட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. லட்டுவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம ஹெல்த்து ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.